ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 28 நாட்களே உள்ள நிலையில் அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கூட்டணிக்குள் பல்வேறு சலசலப்பு குரல்கள் எழ ஆரம்பித்துள்ளது. அதே போல திமுகவும் கூட்டணியை இறுதி செய்திருக்கிறார்கள். இழுபறி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த புள்ளியை கடந்திருக்கிறார்கள். ஆனால் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது தற்போது வரை முடிவாகல. தேமுதிகவுக்கு 10 சீட்டுகள் எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் முன்வைக்கிறார்கள். இதற்கிடையே கருத்து கணிப்புகள் வெளியாகிருக்குது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது என்ன, 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகிறது அப்படின்றது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்காக ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர், மதிப்பிற்குரிய திரு சுமன் கவி அவர்கள் எக்ஸ்க்ளூசிவான தகவல்களோடு இணைஞ்சிருக்கிறார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், 2026 தேர்தல் இன்னும் ஒரு 28 நாளே இருக்குது. அதிமுக ஒரு முதல் கட்ட பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதிமுக 169 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. மீதமுள்ள 65 தொகுதிகளில் கூட்டணி கட்சியினர் போட்டியிடுறாங்க. பாஜகவிற்கு 27 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி தன்னுடைய ஆளுமையை நிரூபித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்து விவாதிக்கப்படுகிறது. இப்போ இன்றைக்கு வெளியான இந்த கூட்டணி முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல், கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள், எடப்பாடியாரின் ஆளுமை, அது குறித்து தான் என்னோட முதல் கேள்வி. உங்களுடைய பதில் என்ன? ஊடகங்களில் திட்டமிட்டு பாஜகவால் பரப்பப்படுகிற ஒரு பொய் செய்தி. பாஜக எடப்பாடியோட ஆளுமையை ஒத்துக்கிறாங்களா? என்டிஏ கூட்டணின்னு சொல்லுங்க, எடப்பாடி தலைமையிலான கூட்டணி அதெல்லாம் கிடையாது. அதை நாங்கள் ஏற்றுக்கிடவே முடியாது. என்டிஏ கூட்டணி, அதைத்தான் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போவும் அவர்கள் அறிவித்திருக்கிற அந்த நம்பர்ஸும் சரி, அந்த கூட்டணியிலுடைய அவங்களுடைய பங்கீடும் சரி, முழுக்க முழுக்க அங்கே அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் வேலை செஞ்சிருக்கு. நீங்கள் வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு எடப்பாடி ஆளுமையாக செயல்பட்டு விட்டார், காங்கிரஸை விட மிக குறைவான எண்ணிக்கையில் அவர் கொடுத்து விட்டார் அப்படின்னு 27 இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ் மாநில காங்கிரசினுடைய 5 இடங்கள்லையும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட போகிறார். அதே மாதிரி ஐஜேகே 2 இடங்கள், ஜான் பாண்டியன், இன்ன பிற கட்சிகள்லாம் இருக்குது, பூவை ஜெகன்மூர்த்தி எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 40 இடங்கள், 35க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜகவினுடைய சின்னத்தில், தாமரை சின்னத்தில் தான் இவர்கள் போட்டியிடுகிறாங்க. வெளியில இவருக்கு வெற்றி கிடைச்சது மாதிரி எடப்பாடி ஒரு ஆளுமை என்பதை போல ஒரு தோற்றத்தை இந்த ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்புகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்ப டெல்லியில போய் பேச்சுவார்த்தை எல்லா கட்சிகளும் போனதோட ரிசல்ட் தான் இது. நீங்க இன்னொன்னையும் கவனிக்கணும். நேத்து பெரியசாமி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல பாஜகவினுடைய அறிக்கை வெளியிடுகிற ஒரு அலுவலகமாக, அறிவிப்பாளராக எடப்பாடி பழனிசாமி மாறி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிற அவங்களுடைய அந்த போட்டியிடுவதற்கான லிஸ்ட் இருக்கு இல்லையா, நீங்க அதை பார்த்தாலே தெரியும். வெறும் அறிவிப்புகளுக்கான ஒரு தளமாக அதிமுக ஆபீஸ் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பாளராக வேலை செய்கிறார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட முடியும். அதிமுக தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகளை நீங்க பார்த்தீங்கன்னாலே அவை எல்லாம் வாஷ் அவுட் ஆவதற்கான அவர்களே அந்த அறிவிப்பு, அதாவது அந்த முடிவோட கொடுக்கப்பட்டதாக நீங்க இருக்கும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு 27 தொகுதி சொல்லியிருக்காங்க. 27லையுமே வானதி ஸ்ரீனிவாசன் கோவை தெற்கு போன முறை நின்றது, கமலஹாசனை எதிர்த்து காங்கிரஸ் ஒரு பக்கம் நின்றுச்சு, அதையும் மீறி அவர்கள் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை கோவை தெற்குல நிக்கல. ஏன் நிக்கல? கேட்கல. நீங்க கோவை வடக்கு வாங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியிட்டது அவர் நெல்லை தொகுதியை சேர்ந்தவர், அவர் அந்த தொகுதியை வாங்கல. அப்ப இந்த முறை இவர்கள் இருவரும் அந்த தொகுதியை விட்டு வேறு தொகுதியில் தான் போட்டியிட போகிறாருங்கிறது ஒரு செய்தி. இன்னொன்னு, அண்ணாமலைக்கு எந்த தொகுதி என்ன ஏதுன்னு ஒரு தகவலும் கிடையாது. இன்னொன்னு, அண்ணாமலை போட்டியிடுவாரா மாட்டாரா அப்படின்றதே அதுவே தெரியல. ஏன்னா நீங்க அவர் ஏற்கனவே அரவக்குறிச்சி தொகுதி இப்போ அவர்கள் கையில இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல அதுலயே ஏற்கனவே ஒத்த ஓட்டு தானே சொந்த பூத்துலயே. ஆமா. சோ இப்படி இருக்கும்போது இன்னொன்னு, நீங்க எஸ்ஜே சூர்யான்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா பாஜகவில், அவரு ஏற்கனவே வேளச்சேரி தொகுதியில இந்த தொகுதி தான் நாம வாங்கணும்னு சொல்லி திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா அந்த தொகுதி அவர் கையில இல்லை. அப்போ பாஜக எதுவெல்லாம் ஏற்கனவே, அதாவது அவர்கள் நின்றார்களோ, வெற்றி பெற்றிருக்கிறார்களோ, அல்லது எந்த தொகுதியின் வேணும்னு ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்களோ அந்த தொகுதி எல்லாம் இவர்கள் கையில் இல்லை. அப்போ தொகுதி மாறுகிறார்கள். இதுலயே மாறும்போதே தெரியுது, ஒன்று அந்த தொகுதியில் இவர்களுக்கு பவர் இல்லைங்கிறதும்,
வேற தொகுதியில போனா எப்படி நீங்க வெற்றி பெற முடியும்? அப்ப ரெண்டு விதத்திலயுமே பாஜக அடிபடுகிறது அப்படிங்கிற செய்தி. யூடியூப்ல நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்தாங்களே வானதி சீனிவாசன், இங்க பல திட்டங்கள் செயல்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்குறேன், அது இதுன்னு பல காட்டினாங்க. ஜிஎஸ்டியும் சரி, இந்த ட்ரம்ப் அறிவிப்பு, டாரிஃப் அறிவிப்பும் சரி, இதெல்லாம் பாஜகவினுடைய ஒரு கையாலாகாதனத்தினுடைய வெளிப்பாடு என்பதை அந்த எம்எஸ்எம்இ செக்டர், தொழில்துறையில் வேலை செய்கிற அந்த மக்களுக்கு நன்கு தெரியும். ஹோட்டல் முதலாளி கேள்வி கேட்டு நிர்மலா சீதாராமன்ட்ட மன்னிப்பு கேட்ட மறுபடியும் அந்த வீடியோக்கள்லாம் வந்தது இல்லையா? இதற்கெல்லாம் காரணம் அந்த மக்களினுடைய ஒரு விழிப்புணர்ச்சி. பாஜக மீண்டும் அந்த இடத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லைன்னு அந்த இடத்தை விட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் அவரு 5 சீட் வாங்கி இருக்கிறாரு. அவருக்கு எதுக்கு 5 சீட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதிருப்தி ஆயிட்டாருங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையில நான் கலந்துக்க மாட்டேன்னு அதிருப்தி ஆகி அவருக்கு பிறகு 5 சீட்டுன்னு முடிவு பண்ணி அவருக்கு கொடுக்கப்பட்ட 5 சீட்டும் ஒட்டஞ்சத்திரம் அமைச்சர் சக்கரவாணி 1996 இருந்து இப்போ வரலும் வெற்றி பெற்று இருக்கிற ஒரு தொகுதி. அது போக ஈரோடு மேற்கு அமைச்சர் முத்துசாமி தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிற தொகுதி. கும்பகோணம் கோசி மணி, சாக்கோட்டை அன்பழகன் போன்றவர்கள் வெற்றி பெற்று இருக்கிற தொகுதி. இது எல்லாமே திமுக கையில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ராணிப்பேட்டை அமைச்சர் காந்தியின் தொகுதி. சரிங்களா? கும்பகோணத்துல இப்ப சாக்கோட்டை அன்பழகன் ஜெயிச்சிட்டு இருக்காரு டிஎம்கே. ஆமா. கிள்ளியூர் ஏற்கனவே காங்கிரஸ் கையில இருக்கக்கூடிய தொகுதி. கன்னியாகுமரி. ஆமா. இது எல்லாமுமே திமுக உறுதியாக வெற்றி பெறுகிற தொகுதிகள். அப்போ அந்த இடத்தில் நேரடியாக திமுக அதிமுகவும் களங்காணில நேரடியாக கொண்டு போய் இவர்களை இறக்குறாங்க. எந்த தொகுதியிலையும் தமாக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது, வெற்றி இல்லாத பக்கம் கூட போக முடியாது, டெபாசிட் வாங்க முடியாத நிலைமையில கொண்டு போய் அவரை நிறுத்தி இருக்கிறாங்க. இது மூப்பனார் கட்சிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்படி ஒரு அழிவை, இப்படி ஒரு முடிவை அவர்கள் சந்திப்பார்கள் எதிர்பார்த்திருக்கவே முடியாது. ஓகே, அன்புமணி பாமக அவங்க 18 தொகுதிகளை இந்த கூட்டணி என்டிஏ அதிமுக கூட்டணியில பெற்றிருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது? இல்ல, பாமகவை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அதாவது அப்பா மகன் 2 பேரும் தனித்தனியாக பிரிந்து நிற்பதால் வன்னியர் வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்பு அங்க ஏற்பட்டு போகுது. நீங்க இன்னொன்னு 3-4% தான் அவங்களோட வாக்கு, மிக சொற்பமான எண்ணிக்கை தான். 2021 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடந்த முறை 23 தொகுதிகள் இருந்து வெறும் 5 தொகுதிகள்லாம் ஜெயிச்சாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய கெப்பாசிட்டி. ஆனால் இந்த முறை அவங்க அப்பா தனிச்சு நிற்கிறார். அதாவது சசிகலாவோடு அவங்களோட கூட்டணி அமைத்து நிற்கிறாப்புல ராமதாஸ் அவர்கள், அது பிரிக்கும். சசிகலா அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவார். ஸோ இது எல்லாம் சேர்ந்து களத்தில் வேலை செய்யும். இன்னொன்று, வாக்குகளும் நீங்க சொன்ன மாதிரி வன்னியர் வாக்குகள்லாம் 100% இவர்களுக்கு விழும் அப்படிங்கிறது கிடையாது. அதை பிரிப்பதற்கு ராமதாசும் சசிகலாவும் சேர்ந்து வேலை செய்வதால் கூடுதலாக அது அதிமுகவுக்கும் குறிப்பாக பாமகவுக்கும் வீழ்ச்சியாக அமையும் என்னுடைய கருத்து. அமமுக அவங்க 11 சீட்டு டிடிவி வாங்கியிருக்கிறாரு. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு கூட்டணி அமைத்த உடனே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த 11 சீட்டு என்ன ஆகும், அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அமமுகவை பொறுத்தவரையில் அவர் அதாவது ஏற்கனவே நம்ம ஓபிஎஸ் அதாவது முக்குலத்தோர் வாக்குகளை பிரிப்பதற்கும் அதை திமுக பக்கம் சேர்ப்பதற்கும் ஒரு பெரிய வலுவான ஒரு கேந்திரமா அவர் இருக்கிறாரு. அது போக சசிகலா அவர்களும் களம் காண்பதால் இது எக்ஸாக்டா எப்படி எடப்பாடியை வீழ்த்துவதற்கு டிடிவியின் வாக்குகள் கடந்த தேர்தலில் 20 இடங்கள்லயாவது வேலை செய்துன்னு சொன்னாங்க. அதே மாதிரி டிடிவியை இந்த முறை வீழ்த்துவதற்கு சசிகலாவினுடைய வருகை என்பது வேலை செய்யும். கண்டிப்பாக இந்த வாக்குகள் பிரிவதனால் அது அதிமுகவுக்கும் போகாது, டிடிவிக்கும் போகாது. தென் மாவட்டங்களில் டிடிவி நிற்கிற பகுதிகளில் எல்லாம் பின்னடைவை சந்திப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. புரட்சி பாரதம் அவர் தங்களோட கட்சியினுடைய குழுவை கூட்டி 1 சீட்டு தானா, இதை பத்தி நாங்க விவாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த கேவி குப்பம் அவர் எம்எல்ஏவா இருக்கிற அந்த 1 சீட்டு அது போதவில்லை அப்படின்ற ஒரு குரலை எழுப்பி இருக்கிறாரு. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது திமுக கூட்டணியில திருமாவளவன் அவர்களுக்கு வெறும் 8 சீட்டு தானா அப்படின்னு சொல்லி பொங்குகிற அதாவது புரட்சியாளர்கள், நடுநிலையாளர்கள் எல்லாம் யாருமே ஒரு வார்த்தை கூட புரட்சி பாரதத்துக்கு 1 சீட்டு தானா, இதுதான் நீங்க தலித் ரெப்ரசன்டேஷனுக்கான ஒரு அடையாளமா அப்படின்னு சொல்லி எடப்பாடியை நோக்கியோ அல்லது புரட்சி பாரதம் இப்படி மடங்கி போகலாமான்னு சொல்லி அவரை பற்றி பேசி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அப்ப இந்த நடுநிலையாளர்களின் நோக்கம் என்பது
இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமியை பாதுகாப்பதெல்லாம் இருக்குது. நீங்க இல்லைன்னா புரட்சி பாரதத்துக்கு ஒரே ஒரு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க, பெரிய அதிருப்தியில் இருக்கிறார். 3 சீட்டு கேட்டாரு, குறைந்தபட்சம் 2 அவர்கள் கொடுத்திருக்கலாம். ஆனால் கேவி குப்பம் தவிர்த்தவர்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கலங்கிறது இவ்வளவுதான் சமூக நீதிக்கோ அல்லது தலித் மக்களுக்கோ கொடுக்கிற முக்கியத்துவம் அதிமுக. இதை பற்றி யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. ஜெகன்மூர்த்தியே அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா அவர் இருக்கிறது பிஜேபி கூட்டணியில இருக்கிறாரு. சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கிற கட்சி. அப்படி இருக்கும் பொழுது இது என்ன இந்த ஒரு சீட்டாவது அவர் ஏத்துக்குவாரா? அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒண்ணு வேற ஆப்ஷன்லாம் கிடையாதுங்க. அவங்கள பொறுத்தவரை அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். கூட்டுற நாளை கூடி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதிருப்தின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அதாவது அவர்களுக்குள் வேலை செய்யாது. நீங்க இன்னும் சொல்றது அப்படின்னா 2024 தேர்தலில் 3 சீட்டு எம்பி சீட்டே கேட்டாங்க, கொடுக்கலையே, ஒரு சீட்டு கூட கொடுக்கல. இப்ப இவ்வளவுதான் அவர்களுடைய அளவு. எதுக்கு சொல்றேன்னா, இதை குறித்தெல்லாம் நடுநிலையாளர்களுக்கோ முற்போக்காளர்களுக்கோ ட்விட்டர்ல பதிவு போடுகிற யாருக்குமே கூட அக்கறை இல்லை என்பதுதான் ஒரு இரட்டை நிலைப்பாடு. திருமாவளவனை இழிவுபடுத்தி பேசுகிற இவர்களால் இந்த விஷயத்தில் இவர்களை குறித்தோ அதிமுக குறித்தோ பேச முடியவில்லைங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ ஜான் பாண்டியனுக்கு ஒரு சீட்டு, பாரிவேந்தர் ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி அவங்களுக்கு 2 சீட்டு. இந்திய ஜனநாயக கட்சி வந்து குன்னம் பல்லாவரம் இந்த 2 தொகுதி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுவும் வந்து திமுக ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது 234 தொகுதியில 169 தொகுதி அதிமுக, அது போக 27 + 18 இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 65 தொகுதி மொத்தமும் பார்த்தீங்கன்னா அப்படியே திமுக முழுவதுமாக வெற்றி பெறுவதற்கு அதை அப்படியே ஓபன் பண்ணி கேட்ட அவர்களுக்குன்னே வழிவகுத்து விட்டது மாதிரி தான் இந்த இது அமைக்கப்பட்டிருக்குது. ஏடிஎம்கே 169 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. அதுல முதல் கட்டமாக ஒரு 23 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதுல எந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? சீனாவில் ஒரு பழமையான புத்தகம் உண்டு, தி ஆர்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற புத்தகம். அதுல வந்து ஒரு வரி உண்டு, ஒரு திறமையான போர் வீரன்பவன் யார், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யார் அப்படின்னு சொன்னா, கையில் ரத்தமோ ஆயுதங்களையோ தூக்குவதற்கு முன்னாடியே வெற்றியை உறுதி செய்வன் தான். எது உண்மையான போர் யுத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, களத்துக்கு போவதற்கு முன்னாடியே போரில் வெற்றி பெற்று விட்டோம் அப்படிங்கிறத வகுக்கிறதுக்கு தான் உண்மையான போர் யுத்தி அப்படிங்கிறத அந்த இது. அதைத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வகுத்து வச்சிருக்கிறார். நீங்க ஒவ்வொரு கூட்டணியில் இருக்கக்கூடிய தன் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் யார் யாருக்கு இந்த தொகுதி எப்படி, அதாவது யார் யாருக்கு எவ்வளவுன்னு சொல்லி பிளான் பண்ணி வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவர்களை பொறுத்தவரையிலும் அவசரமாக நீங்க எந்த இடத்துல வெற்றி பெற போறோம், எந்த இடத்துல தோல்வி அடைய போறோம், எதுல எப்படி வேலை செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி எந்த திட்டமும் கிடையாது. குத்து மதிப்பா ஓவர் நைட்டுக்குள்ள ஒரு முடிவை அறிவிச்சு டக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா கிளாரிட்டியா இருக்க மாதிரி இருக்கும். அடுத்த நாளே அறிவிச்சிட்டாங்க. அப்படி இல்ல, அவர்களுக்கு வெற்றியை பற்றி அக்கறை இல்லை. நீங்க அதனாலதான் எடப்பாடி 23 அறிவிக்கிறாரு. நீங்க வெற்றியை பற்றி அக்கறை இல்லாதவர்கள் தெளிவா இருப்பாங்க. ஓகே, எது எப்படி சொல்றீங்க? அதுக்கு என்ன டேட்டா? நீங்க சிம்பிளா பாத்துங்க, சீமான் இதுக்குள்ள எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாப்ல, எல்லா வேட்பாளர்களையும். அவருக்கு என்னைக்காவது வெற்றி பற்றி கவலை உண்டா? அவர் எப்போதும் பயிற்சி எடுக்கிறவர் தான். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. நீங்க சிம்பிளா ஒரு விஷயத்தை பாருங்க, தோல்வி முகத்திலேயே அவர் வந்து கூட்டணி ஆரம்பிச்சிருக்காரு. நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, 14 திமுக அமைச்சர்கள் இன்னைக்கு சிட்டிங் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக தனது போட்டியாளர்களை அறிவிக்காமல், அதிமுக சார்பில் அறிவிக்காமல் கூட்டணி கட்சிகள் பக்கம் தள்ளி விட்டுருக்கிறாரு. நீங்க 5 தொகுதிகள் தமாகவுக்கு சொன்னேன், அது போக மற்ற எல்லாத்தையுமே கூட்டணி கட்சிகளின் பக்கம் தள்ளிவிட்டு நேரடியாக திமுகவை சந்திப்பதற்கு திராணியற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறதா இதோட முக்கிய அடிப்படை சாராம்சமே. ஓகே, திருவண்ணாமலையில ஏவா வேலுக்கு எதிராக போட்டி இல்லை, பெரிய கருப்பன் திருப்பத்தூர் அங்க போட்டி இல்லை, மனோ தங்கராஜ் பத்மநாபபுரம் அங்க போட்டி இல்லை, அங்க பாஜக தான் போட்டியிடுது, நாசர் ஆவடி அதுலயும் போட்டி இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணன், இப்படி 14 பேர் அவங்களுக்கு எதிராக. சேலம் வடக்கு ராஜேந்திரன், அது வந்து பாமகவுக்கு. அதே போல சிவசங்கர் குன்னம், எஸ் சிவசங்கர் இப்ப இருக்கிற அமைச்சர், அந்த குன்னம் தொகுதியை ஐஜேகேவுக்கு. இப்படி ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுல கூடுதலா இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரம்பூர் தொகுதி அதுல விஜய் போட்டியிடுவார் அப்படின்றது இப்போ வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பெரம்பூர் பாமகவுக்கு எடப்பாடி ஒதுக்கிட்டாரு. இப்ப திமுகவுக்கு எதிராக போட்டியிடுவதில் அச்சம் அப்படின்ற நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து புரிஞ்சுக்க முடியுது.
பெரம்பூர்ல பாமக கொடுத்தது மூலமா விஜய்க்கு எதிராக போட்டியிடுவதையும் ஏன் தவிர்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி? இல்லை, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் தன்னை ஒரு மேற்கு மண்டல கட்சியாக மட்டும்தான் காட்டிக்கிறாரே தவிர மற்ற இடங்களிலெல்லாம் ஃப்ரீ ஹேண்டா மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு ஒதுங்கி நிற்கிறதா நீங்க இந்த அவருடைய அறிவிப்புல காட்டுகிறது. நான் 14 தொகுதிகள் திமுக எம்எல்ஏக்கு, அதாவது அமைச்சர்களுக்கு எதிராக போட்டியிடவில்லைங்கிறதும், விஜயை கண்டு கூட அஞ்சுகிறார் அப்படிங்கிறத இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற செய்தியும் இதுல இருக்கு. இப்ப திமுக அமைச்சர்களுக்கு எதிராக போட்டியிட தயங்குகிறார்கள் அப்படின்ற ஒரு புள்ளிய நீங்க சொன்னீங்க. தயங்கல, போட்டி இல்ல, விவரங்கள் வந்துருச்சு. அதே போல ஏற்கனவே அதிமுக போட்டியிட்டு வென்ற இடங்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்களா அதிமுக அமைச்சர்கள், அவர்கள் அதே தொகுதியில் தான் போட்டியிடுகிறார்களா? அங்கேயும் பெரிய சிக்கல் இருக்குது. அதாவது பயங்கரமான அச்சம். நீங்க களத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா திருப்பி அடிப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா CV சண்முகம் விழுப்புரத்துல போட்டியிட்டவர் இப்போ மயிலத்துல அவர் மறுபடியும் வேற இடத்துல போறாரு. விழுப்புரத்துல இல்ல. மயிலம் ஏற்கனவே பாமக எம்எல்ஏ பாமக கிட்ட இருந்தது, சரிங்களா? அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி ராஜபாளையத்துல போட்டிட்டவர் இப்போ சிவகாசிக்கு போறாரு, சரிங்களா? அதே மாதிரி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பழைய முன்னாள் அமைச்சர், அவர் போலூர்ல இருந்து கலசப்பாக்கத்துக்கு மாறி போறாரு. இப்போ தாங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட தங்களுக்கு ஹோல்டிங்கா இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறாங்கிறது அடிப்படையில் களத்தில் இவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். போனா திருப்பி நமக்கு பேக் ஃபயர் ஆயிருங்கிற அச்சத்தை இதில் காட்டுகிறது. இது முக்கியமா. இன்னொன்னு, ஜெயக்குமார் நம்ம முடிசூடா மன்னன் அவர் அப்படியே சொன்னாரு. என்ன சொன்னார்? நான்லாம் தோக்குற ஆளாங்க. 2023ல பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டு என்ன சொல்றா தெரியுமா? நான் பாஜகவால் சேர்ந்ததுனாலதான் எனக்கு தோல்வியே இருந்துச்சு. அவர் சொன்னதுல முடிசூடா மன்னனா இருந்தேன், என்னை காலி பண்ணி விட்டுருச்சு. நான் ராயபுரத்துல தொகுதியில அப்படி இருந்தேன்னாரு. நீங்க 91ல இருந்து அவருடைய கரியர் ஆரம்பிக்குது. 96ல தோற்று போற, 91ல ராயபுரத்தில் வெற்றி. அதுக்கப்புறம் 2001ல இருந்து 2016 வரலும் தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்காரு. 16 வரலும் 4 தேர்தல்களாக தொடர்ந்து வெற்றி பெறுகிறார். இவ்வளவு வெற்றி பெற்றும் கூட பாஜக கூட கூட்டணி வைத்ததற்கு பிறகு தொடர்ந்து தோல்வி, சரிங்களா? இதுதான். அதனால இந்த முடிசூடா மன்னன் மீண்டும் அடித்து வீழ்த்தப்படுவதற்கான வாய்ப்பு தெளிவாக தெரிகிறது. அவினாசி தொகுதியில அங்கேயும் அதை கூட்டணி கட்சிக்கு பாஜகவுக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. அது முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய தொகுதி. 1984 8 முறை தொடர்ந்து அதிமுகவே வெற்றி பெற்ற ஒரு தொகுதி, சரிங்களா? இடையில 96ல மட்டும் ஸ்வீப் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் அந்த தொகுதியில தோற்று போறாங்க. மற்றபடி அது அதிமுக ஹோல்டு உள்ள ஒரு பகுதி. கடந்த 2 தேர்தலா தனபால் தான். இந்த முறை அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை காரணம், முக்கிய உடல்நிலை சரியில்லைங்கிறது. இன்னொன்னு, அவருடைய பையன் ஏற்கனவே தாவேக்கா போயிட்டாப்ல. சோ களத்தில் வேற யாரை இறக்குனாலுமே அது அதிமுகவுக்கு நெகட்டிவா அமையும், வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லிதான் அதை கூட்டணி கட்சிகளுக்கு மாத்தி விடுறாங்க. ஆமா, அவர் தாவேக்கா போன காரணம் கூட அவங்க அப்பா உடல்நிலை சரியில்லாதப்ப இருந்த டைம்ல கூட யாரும் கட்சிக்காரங்க பார்க்கல அப்படின்றது. ஆனா இது குறித்து இப்ப இது எவ்வளவு பெரிய, அவர் ஜெயலலிதா அந்த அம்மையார் இருக்கிறப்பே அவர் சபாநாயகர், ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உள்ளவர். இன்னொன்று, அவரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அதை காரணம் காட்டியே பாருங்க, ஒரு சபாநாயகர் ஆக்கி ஒரு தலித்தை மேல கொண்டு வந்தது அம்மா ஜெயலலிதா தான் பெருமை பேசுகிறவர்கள். அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது அவரை பார்க்க கூட போகலைங்கிறதா இவர்களுடைய லட்சணம். இது வெறுமனே, அதான் சொல்றேன், இவங்க ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்ல, இவர்களுடைய நடத்தை, அதாவது ஒரு அப்ரோச். நடிப்பதற்கு கூட எடப்பாடி பழனிசாமி இவர்கள் எல்லாம் தயாராக இல்லை. தான் கட்சிக்குள்ள தன்னை முற்போக்குன்னு நாங்க 2023ல பிரிஞ்ச உடனே நாங்கள் வெகு மக்களுக்கானவர்கள் அப்படின்னு வேஷம் கட்டினார்களே தவிர, நாங்கள் சிறுபான்மையினர் இருக்கிற நலமானவர்கள், தலித்துகளுக்கு உகந்தவர்கள் வேஷம் கட்டினாரே தவிர அடிப்படையில் அப்படி இல்லைங்கிறதான் நீங்க தனபாலனுடைய விஷயத்தில் நீங்க பார்க்கலாம். கருத்து கணிப்புகள், இப்ப திமுகவும் 234 தொகுதிகளில் 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் போட்டியிடுகிறது. மீதமுள்ள 59 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்ப இது 169 தொகுதிகளில் இரட்டை இலை, 175 தொகுதிகளில் உதயசூரியன். இது எந்த அளவுக்கு தேர்தல்ல இம்பாக்ட் ஏற்படுத்த போது, எந்த கூட்டணிக்கு சாதக பாதக அம்சங்கள் இருக்கிறது? இல்லை, இதுல நீங்க கருத்து கணிப்புகளை பார்த்தீங்கன்னா, சமீபத்தில்
சி ஓட்டர்ஸில் ஏற்கனவே ஒர்க் பண்ணி அதில் வந்து ரொம்ப நீண்ட அனுபவம் கொண்ட திரு சுரேஷ்குமார் அக்னி நியூஸ் சர்வீசஸோட சிஇஓ அவர் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காரு. நம்பகத்தன்மை உள்ளது. ஏன் சொல்கிறேன்னா சி ஓட்டர்ஸோட ஃபார்மர் சீஃபுங்கிறதுனால சொல்கிறேன். அவருடைய கருத்து கணிப்பு படி வந்து திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 180 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி என்டிஏ கூட்டணி 54 இடங்களிலும், தாவேக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத கள யதார்த்தமாக. விஜய் பெரம்பூர்ல போட்டியிட்டா, விஜய் பெரம்பூரில் போட்டியிட்டால் 2ஆம் இடம் பெறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத அவர்கள். நாம் தமிழருக்கு காரைக்குடி வாய்ப்பு இல்லை, அவரும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத சொல்றது. வேற யாராவது ஜெயிப்பாங்களா? 234மே ஜீரோவா? 234மே நாம் தமிழருக்கு 0 தான், டிவிகேக்கும் 0 தான். குறிப்பாக பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திமுக கூட்டணி வந்து 44.9%, ஏடிஎம்கே கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணி வந்து 38.6%, தமிழக வெற்றி கழகம் 9.6%. இதுதான் அவருடைய கருத்து கணிப்பு சொல்வது. இப்ப 8% வாக்கு வங்கியோட தன்னை வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதை தக்க வைப்பார்களா? இந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரையிலும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பது 4.8. அதற்கு மேல் இவர் அதிக பெர்சன்டேஜ் எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. 4.8% மட்டும். ஆமா, அதனால அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற அந்த இடத்தில், அதாவது 8% வாக்குகள்ங்கிறதெல்லாம் இந்த முறை கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, நியூஸ் 18 இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பை வந்து நடத்தி இருக்கிறாங்கல்ல, அதுல வந்து அவங்க சொல்ற அந்த முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? நியூஸ் 18 கருத்து கணிப்புப்படி வந்து டிஎம்கே கூட்டணி 113 இருந்து 123 சீட் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணி 104 இருந்து 116 வரலும். அதே மாதிரி தாவேகாவை பொறுத்தவரையிலும் 2 இருந்து 8 சீட் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. இப்போ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இப்போ சீட் ஷேரிங், கூட்டணி உறுதியானது, அவர்களுக்கு இடையான பகிர்மானம், இதுவெல்லாம் முடிவாவதற்கு முன்னாடி 10-20 நாட்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட நிலவரங்கள். ஆமா, நியூஸ் 18 முன்னாடி இது வந்து திங்கட்கிழமை வந்த கருத்து கணிப்புன்னு நினைக்கிறேன், அக்னி நியூஸ் சர்வீஸோடது. ஆமா, அதனால இது வந்து இன்னைக்கு இருக்கிற செனாரியோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திமுகவுக்கு இன்னும் வலுவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. திமுக கூட்டணி அதுல 175 இடங்கள் உதயசூரியன் வந்து போட்டியிடுகிறது. இன்னும் மற்ற கட்சிகளுக்கு இப்போ எஸ்டிபிஐ இன்னும் மற்ற சின்ன சின்ன கட்சிகளை இன்று மாலை வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து அழைச்சிருக்கிறாங்க. அவங்க சீட்டு விவரங்கள் என்ன அப்படின்றது தெரிய போகுது. காங்கிரஸ் 28 தொகுதி, தேமுதிக 10 தொகுதி, விடுதலை சிறுத்தைகள் 8 தொகுதி, சிபிஎம் 5, சிபிஐ 5, மதிமுக 4 தொகுதி. அதுல 3 உதயசூரியன், 1 தான் தனி சின்னத்தில் மதிமுக போட்டியிட போறாங்க. ஐயுஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க வந்து 2 தொகுதி. மொத்தம் 59 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் வந்து போட்டியிட இருக்கிறாங்க. இதுல வந்து பிரதானமா எழுப்பப்படுற கேள்வி, விசிக அதற்கு 8 சீட்டு, ஆனா தேமுதிகவுக்கு 10 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபாவா? அந்த அளவிற்கு தேமுதிக வந்து வலிமையானதா, விசிகாவிற்கு வலிமை இல்லையா அப்படின்ற கேள்வி மீண்டும் மீண்டும் வந்து எழுப்பப்படுகிறது. அதை பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? இல்லை, இதுல இந்த தேர்தலினுடைய அடிப்படையை நீங்கள் சரியா புரிஞ்சுக்கணும். இது வந்து நாம எவ்வளவுதான் வந்து கெமிஸ்ட்ரி பத்தி பேசினாலும் அரித்மெட்டிக்கான நம்பர்ஸ் தான் இங்க வேலை செய்யும். அதை வச்சுதான் வந்து பேசிக் இதை பண்ணுவாங்க. ஸோ களத்தில் ப்ரூவன் ஓட்ஸ் அப்படிங்கிறது தேமுதிகவுக்கு உண்டு. ஆனால் விசிகாவினோட ப்ரூவன் ஓட்ஸ் எவ்வளவுன்னு தெரியாது. ஆமா, திருமாவளவன் விசிக தலைவரே அதை சொல்லியிருக்காரு. இதுதான் அவர் சொன்னது ரொம்ப முக்கியமானது. எத்தனை ஓட்டுகள் யாருடைய ஓட்டு அப்படிங்கிறது தெளிவாக விசிகாவுக்கு தெரியாது. அது கூட்டணியோடு சார்ந்திருப்பதனால் அந்த இது. ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அவர்களுக்கு ஒரு தொகுதிக்கு, அதாவது 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 1000 to 10,000 அளவிலான ஒரு வாக்கு வங்கி அவர்களுக்கு இருக்கிறது. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் நீங்க 5 முனை போட்டி, நீங்க 4 முனைன்னு சொன்னாங்க. அப்புறம் இவர் ராமதாசும் பிரிந்து இன்னொரு கூட்டணி அமைச்சிருக்கிறதுனால சசிகலாவோடு 5 முனை போட்டி இருக்கிறதுனால ஒரு 500-1000 ஓட்டுகள் கூட ரொம்ப முக்கியமானவை. அதுதான் வந்து அதாவது வெற்றியை தீர்மானிக்கிற வாக்குகள். அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதிக, அதாவது வட மாவட்டங்கள்லயோ அல்லது தென் மாவட்டங்களையோ ஏதோ ஒரு பகுதியில் மட்டும் அதிக வாக்குகளை வைத்திருக்கிற கட்சிகளின் தன்மை என்பது வேறு. எல்லா இடத்துலையும் பரவலாக
ஒரு வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சியின் தன்மை என்பது வேறு. அப்போ போன 2021 10 தொகுதிகள் 1000 வாக்குகள் வித்தியாசத்தால தான் வெற்றி தோல்வியே தீர்மானிக்கப்பட்டிருக்குது. ஆமா, அதே மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வெல்வோம் 200 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த 200க்கு நெருக்கமாக ஒரு 180 இவர்கள் எடுத்தால் மட்டும்தான் ஒரு நிலையான ஒரு சாலிடான ஒரு அரசை உருவாக்க முடியும். ஏன்னா பாஜக மிருகபலத்தோடு எதிரில் நின்று நமக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இன்னொன்று, ஒரு 70 சீட்டுக்கு மேலெல்லாம் அதாவது அதிமுக ஜெயித்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடி அதாவது நிலைமை வந்தது அப்படின்னு சொன்னா இன்னும் மோசமான நிலைக்கு அது இந்த கூட்டணியை தள்ளிடும். அதனால வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இது. இன்னொன்னு, குதிரை பேரத்தை இங்கேயும் தொடங்குவாங்க. ஆமா, அதனால முன்கூட்டியே இதை நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன் இல்லையா, வெற்றியை களத்துக்கு செல்வதற்கு முன்னாடியே உறுதிப்படுத்தணும்னா ஸ்ட்ராட்டஜி வகுக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில் களத்தில் இருந்து எடுக்கப்பட்ட டேட்டா அடிப்படையில் தான் தேமுதிகவுக்கு இத்தனை சீட்டுகள், அதாவது 10 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறே தவிர இது எடுத்தாங்கவிட்டான்னு சொல்லி ஒரு தோராயமாக கொடுக்கப்பட்ட ஒரு நம்பர் இல்லை. இது ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, விஜயினுடைய வருகை இருக்குது. இன்னைக்கு விஜய்ங்கிறது ஒரு ஸ்டார் வேல்யூவோட இருக்கிறாருன்னா அந்த ஸ்டார் வேல்யூக்கு வலுவாக நிகராக ஒரு ஸ்டார் வேல்யூ நீங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மானியமா மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் இருக்கிறார். அவரும் களத்தில் நல்ல பிரச்சாரமும் பண்ணுவார். அவருடைய இதுவும் வேலை செய்யும். அதே மாதிரி தேமுதிகவின் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ஃபேஸ் இன்னைக்கும் சமூக ஊடகங்கள்ல விஜயகாந்துக்கு அவ்வளோ இது இருக்குது, களத்திலையும் அது இருக்குது. பல கட்சிகளில் தேமுதிகவை சேர்ந்தவர்கள் சிதறி போனவர்கள் எல்லாம் உள்ள இருக்காங்க. அப்படிப்பட்ட இடம் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்தில் இன்ஆக்டிவா இருந்த தேமுதிகவினுடைய முன்னணியாளர்கள் எல்லாம் இன்று ஆக்டிவா வேலை செஞ்சு இந்த கூட்டணிக்கு அடுத்த கட்டத்தை தூக்கிட்டு போவாங்க. ஸோ இது பெரிய விதத்தில் ஒரு நரேஷனுக்கு, அதாவது ஸ்டார் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லுவதை இங்கே அது காலி பண்ணுகிறது. விஜயகாந்தினுடைய முகம் இந்த இடத்தில் ஒரு கூடுதல் பிளஸ். இது போக விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கு மட்டும்தான் கூடுதல் இடங்கள் வழங்கப்பட்டிருக்குது. விசிகாவுக்கு 2 தொகுதி போன தடவை 6 கொடுத்தாங்க, இப்போ 2 கொடுத்துருக்குறாங்க. இப்போ சிபிஎம்முக்கோ சிபிஐக்கோ ஒரு தொகுதி குறைக்கப்பட்டிருக்கிறது. மதிமுக அவங்களுக்கு மொத்தமே 4 தான். உதயசூரியன் அப்படின்ற சின்னம் இல்லாம பார்த்தாலும் 4 தொகுதிகள் தான் அவங்க நம்பர் அடிப்படையில் இருக்குது. இதெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கிறது இதுவுமே ஒரு நெகட்டிவா முடியாதா? அந்த தொண்டர்கள் மத்தியில் உண்மையிலே ஒரு கொந்தளிப்பு. இப்போ சிபிஐ சிபிஎம் பொறுத்தவரையில் அப்படி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு 6 சீட் கடந்த முறை கொடுக்கப்பட்டது. 6 சீட்டுக்கு அவர்கள் வெற்றி பெற்றதுங்கிறது 2 சீட் தான் வெற்றி பெற்றாங்க. அதாவது என்னன்னா ஸ்ட்ரைக் ரேட் கம்மி. நீங்கள் விசிகாவை பொறுத்தவரையிலும் 6 சீட்டுக்கு 4 சீட்டு வெற்றி பெற்றாங்க, கிட்டத்தட்ட 60% மேலே. நீங்கள் காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 25 சீட்டு பெற்று 18 சீட்டு அவர்கள் வெற்றி பெற்றாங்க. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 60% மேலே வந்துடுது. ஸோ கொடுக்கப்பட்ட சீட்டுகளில் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகுது. எத்தனை சீட்டை வாங்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ வெற்றி பெறுகிறோங்கிறது முக்கியமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது விசிகாவும் காங்கிரஸும் அந்த இடத்தில் வலுவாக இருக்கிறது. இவங்க சிபிஎம் பொறுத்தவரையிலும் சீட் கன்வர்ஷன் இவர்கள்ட்ட குறையா இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் இதை பேரத்தை எழுதியிருப்பாங்க. உள்ள என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ இந்த முறை 5 சீட்டு கொடுத்தாலும் 5லேயுமே வெற்றி பெறுவதற்கு அதாவது அதிக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை நான் உங்களுக்கு நீங்க கேட்கறத கொடுக்குறோம் அப்படிங்கிற அளவில் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இந்த சீட் ஷேரிங்க்கு இந்த சிபிஎம்மும் ஒத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது. ஓகே, இப்போ இன்றைக்கு திருமாவளவன் மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கணும், மக்கள் நீதி மையம் போட்டியிட வேண்டும். இப்போ அவர் நான் இந்த அரசியல் சூழலை கருதி மக்கள் நீதி மையம் போட்டியிடாது, நாங்கள் 234 தொகுதிகளையும் வேலை செய்வோம் அப்படின்னு சொன்னார். இது ஒரு தியாகம் அப்படின்னு முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டு நெகிழ்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஆனால் அவர்கள் போட்டியிட வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. கருத்தியல் வலிமை ரொம்ப முக்கியம், இந்த ப்ரூவன் ஓட்ஸ். அவர் இது குறித்து சொல்றப்ப அதை தான் சொன்னார். ஏன் 8 சீட்டு, ஏன் அவங்களுக்கு 10 சீட்டு அப்படின்றப்போ இது ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு வாக்கு வங்கி ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருக்குது, எங்கள்கிட்ட அப்படி இல்லை அப்படின்ற ஒரு லாஜிக் அவரே சொல்லியிருந்தாலும் கருத்தியல் வலிமை அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் நீதி மைய விவகாரத்தில் விசிக தலைவர் முன்வைக்கிறாரு. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதை பொறுத்தவரையிலும் அது அவருடைய கம்யூனிஸ்டுகளுக்கும் அது பொருந்தும் இல்ல, அவங்களும் வீரியமாக கருத்தியலாகவும் சரி களத்தில் எல்லா போராட்டங்கள்லயும் எல்லா பிரச்சனைகள்லயும் நிற்கக்கூடியவர்கள். இல்ல, பார்க்கறதுல என்ன தவறு?
அவர் கமலஹாசன் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்ன அப்படின்னா, எனக்கு தேர்தல் வெற்றியை விட பாஜகங்கிற அந்த ஐடியாலஜிக்கல் ஃபோர்ஸை வீழ்த்தணும், அது மதவாத சக்தியை வீழ்த்தணும், அதற்காக நான் இந்த தியாகத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது முக்கியமானது. கூடுதலாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்து இறங்கி நின்றுவிட்டு இன்னைக்கு அவர்கள் கொடுக்கிற எண்ணிக்கைக்குள் மடங்கி ஒரு குறிப்பிட்ட நம்பர், அந்த நம்பர் சின்னதாக இருக்கும்போது அது வந்து தன்னுடைய கட்சியின் வலுவை இவ்வளவுதானான்னு ஒரு எஸ்டிமேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்தும். அது வேண்டாம் என்றும் நினைத்திருக்கலாம். இது ஒரு காரணம். அது போக அவர் சொன்ன, அதாவது கமல் பேசிய வார்த்தைகளையும் நாம் இதில் கருத்தில் எடுத்துக்கணும். அப்போ ஓவராலா வந்து வெற்றி இன்னைக்கு இன்னும் ஒரு 28 நாள் தான் இருக்குது. யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது? தேர்தலை சந்திக்கிற அந்த வேகத்திலேயே யார் யாரை எப்படி எப்படி நிறுத்த வேண்டும், யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி யுத்தி வகுத்து பிளான் பண்ணி வேலை செய்வது திமுக கூட்டணி தான். இன்னைக்கு வந்து நேற்று கூட்டணி முடிச்சாங்க, இன்னைக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க நம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமை அல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றியை பற்றி அக்கறை இல்லாதவர்கள் டக்கு டக்குன்னு எதையாவது ஒன்று அறிவிக்க முடியும். நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு இப்போ இதுக்கு போவாங்க, 40 மார்க் எடுத்தால் போதும்னு நினச்சிட்டு போகிற பையன் 4 கொஸ்டின் படிச்சுட்டு ரேண்டமாக பார்த்துட்டு போவான். இந்தந்த கொஸ்டின் வேணும், இதெல்லாம் நான் அதிக மதிப்பெண் வாங்கணும்னு கூடுதலாக படிச்சுட்டு ஃபுல் தரவு பண்ணிட்டு போவான். அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன், இந்த கவனிப்பு, இந்த அக்கறை வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு இடத்தையும் ஸ்டடி பண்ணி தான் அதை வந்து செய்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வருவாரா? மீண்டும் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை இப்போது பேசியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா களத்தை இனிமேதான் முழுவதுமாக அந்த பேக்டு ஆர்மியா வந்து இறங்க போகிறது. அதாவது வெற்றியை முன்கூட்டியே தீர்மானித்து விட்டு திமுக இறங்குகிறது. நான் வந்து சொன்னேன் இல்லையா, முதல்ல ஒரு உண்மையான வீரனுக்கு அழகு களத்தில் இறங்கும் போதே வெற்றியை உத்தரவாதப்படுத்துவது. அதை திமுக செய்திருக்கிறது. தோல்வியை மனதில் வைத்தே அச்சத்தின் உச்சத்தில் நின்றுதான் கூட்டணியே வகுத்திருக்கிறது அதிமுக அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக இந்த விஷயத்தில் தெரிகிறது. ஓகே தோழர், பொறுத்திருந்து பார்க்கலாம் முடிவுகள் எப்படி இருக்குதுன்னு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.